ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. இப்போ டிஎன் +2 மேத்தமெட்டிக்ஸில் எக்ஸசைஸ் 10.8ல் 7th ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஓகே, 7th ப்ராப்ளம். கொஷின் என்ன அப்படின்னா, வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸாக உள்ள ஒரு அறையில் வைக்கப்பட்டுள்ள நீரின் வெப்பநிலை 100 டிகிரி செல்சியஸ். சரிங்களா? ரெண்டு வெப்பநிலை. முதல்ல இருக்கிறது இது அறை வெப்பநிலை, இதை எஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது இருக்கு கொடுத்துருக்க ஒரிஜினல் வெப்பநிலை, இதை டெம்பரேச்சர் டி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? 10 நிமிடங்களில் நீரின் வெப்பநிலை 80 டிகிரி செல்சியஸாக குறைந்து விடுகிறது. சரிங்களா? 10 நிமிஷத்தில் 80 டிகிரியாக குறைஞ்சிருது. எனில் 20 நிமிடங்களுக்கு பின்னர் நீரின் வெப்பநிலை என்ன? வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸாக இருக்கும்போது நேரம் காண்க. சரிங்களா? இந்த ரெண்டு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஓகே, முதல்ல நம்ம கொடுத்த டேட்டா வச்சு சால்வ் பண்ண ஆரம்பிக்குமா? கொடுத்த டேட்டா படி நீரினுடைய வெப்பநிலையினுடைய மாறுபாட்டு வீதம், அதாவது டிடி பை டிடி. கேபிட்டல் டிங்கிறது வெப்பநிலை டெம்பரேச்சரை குறிக்கும், ஸ்மால் டிங்கிறது நேரம் டீயை குறிக்கும். சரிங்களா? அப்போ நீரினுடைய வெப்பநிலையில் நேரத்தை பொறுத்து ஏற்படக்கூடிய மாற்றமானது எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குன்னு சொன்னால், ஏதோ ஒரு நேரத்தில் உள்ள நீரினுடைய வெப்பநிலைக்கும் மைனஸ் ரூம் டெம்பரேச்சர் அறை வெப்பநிலைக்கும் ப்ரொபோஷனலாக இருக்கும். நீரினுடைய வெப்பநிலை ஏற்படக்கூடிய மாற்றமானது எதுக்கு டைரக்ட் ப்ரொபோஷனலாக இருக்கும்? ஏதேனும் ஒரு நேரத்தில் நீரினோட வெப்பநிலை மைனஸ் அறை வெப்பநிலைக்கு ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? இப்போ நம்மளுடைய அறை வெப்பநிலை அப்படிங்கிறது 25 டிகிரி, அது எப்போதுமே 25 தான் இருக்கும். ஸோ அதனால் அறை வெப்பநிலை 25 நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ப்ரொபோஷனலை ரிமூவ் பண்ணுறதா இருந்தால் டிடி பை டிடி. சரிங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், என்னோட கொஸ்டின் படி பாருங்கள். 25 டிகிரி 100 டிகிரி வெப்பநிலையாக இருக்குது, 10 நிமிடங்கள் 80 டிகிரியாக குறையுது. டெம்பரேச்சர் குறையிறதுனால என்ன செஞ்சுக்கிறேன், மைனஸ் கே எடுத்துக்கிறேங்க நான். சரிங்களா? மைனஸ் கே இன்ட்டு டி மைனஸ் 25. இதுக்கு முந்தின ப்ராப்ளத்திலே சொல்லியிருக்கோம், எக்ஸாம்பிள் 7லேயே சொல்லியிருப்போம். இங்கே மைனஸ் கேக்கு பதிலாக ப்ளஸ் கேன்னு போட்டிங்கன்னா கேயோட ஆன்சர் நெகட்டிவாக கிடைக்கும், மைனஸ் கேன்னு போட்டிங்கன்னா கேயோட ஆன்சர் பாசிட்டிவாக கிடைக்கும். அதனால் நீங்கள் எது போட்டாலும் தப்பு கிடையாது இங்கே. ஓகே, ஸோ இப்போ என்ன செய்யுங்க, டீ அப்புறம் ஒரு சைடு கொண்டு வாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த டி பை 25 இங்கே கீழே வரும். 1 பை டி மைனஸ் 25 இன்ட்டு டிடி ஈக்குவல் டு மைனஸ் கே இன்ட்டு டிடி அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, ரைட். ஸோ இப்போ ரெண்டு பக்கம் இன்டகிரேஷன் எடுங்க. இன்டகிரேஷன் 1 பை டி மைனஸ் 25 இன்ட்டு டிடி ஈக்குவல் டு மைனஸ் கே இன்ட்டு இன்டகிரல் டிடி. இப்போ ரெண்டு பக்கம் இன்டகிரேட் பண்ணால் லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாருங்கள், டி மைனஸ் 25 டீயை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 கிடைக்கும். இது 1 ஆயிரும், மைனஸ் இது 0 ஆயிரும், 1. அப்போ டினாமினேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப நியூமரேட்டர் கிடைச்சா அதோட ஆன்சர் log of denominator t minus 25. அதே மாதிரி இங்கே மைனஸ் கே இன்ட்டு டிஏ டிடியை இன்டகிரேட் பண்ணணும்னு சொன்னால் டி ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் கிடைக்கும் இல்லையா, வழக்கம் போல் அதை லாக் சி அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ லாகை ரிமூவ் பண்ணுறதுக்காண்டி ரெண்டு பக்கமும் எக்ஸ்போனன்ஷியல் பவர் எடுப்போம், இ பவர் எடுப்போம். ஸோ அப்போ இ பவர் லாக் டி மைனஸ் 25. ஓகே, இ பவர் லாக் டி மைனஸ் 25 equal to e power minus kt plus log c. இது ரெண்டா பிரிச்சு e power minus kt into e power log c அப்படின்னு எழுதிக்கலாம். e லாகும் கேன்சல் ஆகி இது வெறும் c ஆயிரும். அப்போ c e power minus kt. அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு e and log கேன்சல் ஆயிரும். ஸோ t minus 25 equal to, okay, t minus 25 equal to c e power minus kt. ஓகே, இதுதான் நமக்கு தேவையான ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், டெம்பரேச்சருக்கும் டைமுக்கும் இடையில உள்ள ரிலேஷன்ஷிப். ஓகே, இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ அவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷன்ஸ், சரியா? அவங்க என்ன மாதிரி கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஆரம்பத்தில் வெப்பநிலை ஓகே, ஆரம்ப வெப்பநிலை டைம் 0வாக இருக்கிறப்ப வெப்பநிலை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், கேபிட்டல் டி டெம்பரேச்சர் ஈக்குவல் டு 100 டிகிரி சொல்கிறாங்க. அறை வெப்பநிலை 25 டிகிரியாக இருக்கும்போது நீரினுடைய வெப்பநிலை 100 டிகிரி. இங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க, ப்ராசஸிங்க தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ கேபிட்டல் டியோட வேல்யூ 100. சரிங்களா? அதுக்கு அடுத்த செக்மெண்ட் என்ன கொடுக்குறாங்க, ஆஃப்டர் 10 மினிட்ஸ் 10 நிமிஷம் கழித்து 80 டிகிரியாக குறையுது. சரிங்களா? அப்போ இதுலேருந்து டி வந்து 10 நிமிஷம் ஆகிறப்ப டெம்பரேச்சர் வந்து 80 டிகிரியாக மாறுது நமக்கு. சரிங்களா? இந்த ரெண்டு கேஸ். மூணாவது ரெண்டுமே நமக்கு எதில் வந்துருக்கு, கொஸ்டின் வந்துடுது. இதுக்கு அடுத்தது பாருங்கள், இதுக்கு அடுத்துள்ள ரெண்டுமே சப்டிவிஷன் வந்துடுது. 20 நிமிடங்களுக்கு பின்னர்
40 டிகிரி செல்சியஸாக இருக்கும்போது சப்டிவிஷன் வரதுனால சப்டிவிஷன் நம்ம சால்வ் பண்ணிக்கிடுவோம். முதல்ல இந்த ரெண்டு கண்டிஷன் இதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? இப்போ முதல் கண்டிஷன் என்னது? t equal to 0 எனில் capital T equal to 100. When small t equal to 0 implies capital T equal to 100. இங்கிலீஷ் மீடியம் இப்படி வைக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு ஒன்றாவது ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னு சொன்னால் கேபிட்டல் டிக்கு பதிலாக 100. அப்போது 100 minus 25 equal to c into e பவர் இந்த டீக்கு பதிலாக 0 போடுறப்ப இது மொத்தமாக 0 ஆயிரும். ஸோ அப்போ 0. அப்போ ஆட்டோமேட்டிக்காக e பவர் 0 வேல்யூ 1. அப்போ இது c மட்டும்தான் இருக்கும். 100 minus 25 வந்து 75. அப்போ c equal to 75. ஓகே, இப்போ c equal to 75 ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டியூட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. 1இல் பிரதியிட என்னாகும்? t minus 25 equal to 75 e power minus kt அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இதான் நம்மளுடைய ரெண்டாவது ஈக்குவேஷன். ஓகே, ஈக்குவேஷன் 2. இப்போ என்ன செய்யுங்க, இதில் ரெண்டாவது கண்டிஷனாக சப்ஸ்டியூட் பண்ணுங்க. t equal to 10 எனில் கேபிட்டல் T equal to 80. when t equal to 10 capital T equal to 80. ஓகே, இதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதில் ரெண்டாவது ஈக்குவேஷனில் செகண்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணால் 80 minus 25 equal to 75 into e பவர் tக்கு பதிலாக 10 போடுறதுனால மைனஸ் 10kன்னு கிடைக்கும். இங்கே 10 இது k அப்படியே இருக்கும். ஓகே, இப்போ 80 minus 25 ஓகே ஒரு 55. இந்த 75 கீழே கொண்டு வந்துடலாமா? பை 75. இந்த e பவர் மைனஸ் 10kயை e பவர் மைனஸ் k ஹோல் பவர் 10 எழுதிக்கலாம் இல்லையா, வழக்கம் போல் எழுதுகிற மாதிரி. ஓகே ரைட். இப்போ இதை கட் பண்ணணும்னு சொன்னால் 5th டேபிளில் கட் பண்ணுங்கள். 11 1 5 is 5 25 5 5 are 25 11/15 கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, 11/15. ஓகே, ஸோ இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த பவர் 10 ரிமூவ் பண்ணோம்னா இந்த பக்கம் பவரில் 1/10 வரும். சரிங்களா, ரெண்டு பக்கம் பவர் 1/10 ரைஸ் பண்ணிக்கிறேன். அப்போ e பவர் மைனஸ் k ஈக்குவல் டு 11/15 the whole power 1/10. இந்த 10 பவருக்கு 10 ரிமூவ் பண்ணுறதா இருந்தால் ரெண்டு பக்கம் பவர் 1/10க்கு ரேஸ் பண்ணணும், 1/10க்கு ரேஸ் பண்ணணும். ஸோ அப்போ இந்த பக்கம் 1/10 வந்துடும். ஓகே ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இப்போ கிடைச்ச ஆன்சரை கொண்டு போய் இந்த e பவர் மைனஸ் கேயோட வேல்யூ கொண்டு போய் இந்த இருக்கு இல்லையா, இந்த e பவர் மைனஸ் கேக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகே, அப்போ இங்கே எழுதிடுமா? 2இல் பிரதியிட 2இல் பிரதியிட. ஓகே, செகண்ட் ஈக்குவேஷன் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா t minus 25 ஈக்குவல் டு 75. e பவர் மைனஸ் கேடியை e பவர் மைனஸ் கே ஹோல் பவர் டீன்னு எழுதிக்கலாமா? ரைட். இவன் பாருங்க, தட் இஸ் ஈக்குவல் டு 75 e பவர் மைனஸ் கேக்கு பதிலாக 11/15 ஹோல் பவர் 1/10 தானே, ஒரு 1/10 அதுக்கு பவரில் ஒரு t, அதனால் இது t/10 அப்படின்னு சொல்லிக்கலாம். 1/10 பவர் t, அதனால் வந்து t/10 அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, லெஃப்டில் வந்து ஒரு t minus 25. இப்போ கிடச்சிருக்கிறது நம்மளுடைய தேர்ட் ஈக்குவேஷன். டைமை பொறுத்து டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கக்கூடிய தேர்ட் ஈக்குவேஷன். ஓகே ரைட். ஓகே, இப்போ நம்மளுடைய சப்டிவிஷன் கண்டிஷன் வாங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க, 20 நிமிடங்களுக்கு பின்னர் நீரின் வெப்பநிலை காண்க. 20 நிமிடங்களுக்கு பின்னர் நீரினுடைய வெப்பநிலை. சரிங்களா, அப்போ 20 நிமிடங்கள். அப்போ t equal to 20 எனில், if t equal to 20 டைம் தானே கொடுத்துருக்கான், அதனால் t equal to 20 எனில் தேர்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. என்ன ஆகும்? t minus 25 equal to 75 11/15 பவர் 20/10. சரியா, இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா 75 into 11/15 the whole power 20/10 2 தானா 2.
ஸோ இப்போ ரெண்டாக பிரித்து எழுதணும்னு சொன்னால் 75 இன்ட்டு மேலே 11 ஸ்கொயர் 121 பை இந்த 15 ஸ்கொயரை 15 இன்ட்டு 15 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ 15 கொண்டு டேரெக்டாக இங்கே கட் பண்ணோம்னா 5 15s are 75. அடுத்து இந்த 5 கொண்டு இங்கே கட் பண்ணோம்னா ஒரு 3 5s are 15. அப்போ 121/3. That implies t minus 25 equal to 121/3. இப்போ இந்த -25 ரைட் சைடு கொண்டு போனோம்னா t equal to 121/3 ப்ளஸ் ஒரு 25 ஆகும். ஓகே, அப்போ that implies t equal to இப்போ 121/3 இதை 3ஆல் டிவைட் பண்ணணும்னு சொன்னால், ஓகே, இதை 3ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இங்கே ஒரு 40.33ன்னு கிடைக்கும். ஓகே, ஒரு 40.33 ப்ளஸ் ஒரு 25 சேர்த்தோம்னா டீயோட வேல்யூ வந்து 65.33 டிகிரி செல்சியஸ். அப்போ 20 மினிட்ஸுக்கு பின்னாடி வாட்டரோட டெம்பரேச்சர் 20 நிமிஷத்துக்கு அப்புறம் தண்ணியோட டெம்பரேச்சர் வந்து 65.33 டிகிரி செல்சியஸாக இருக்கும். ஓகே ஓகே அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் என்ன அப்படின்னு சொன்னால், the time when the temperature is 40 degree Celsius. Temperature 40 degree Celsius இருக்கிறப்ப டைம் t என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம கேஸ் எல்லாத்துலேயுமே தெரியும் டைம் t வந்து கேயோட சேர்ந்து தான் வரும். ஓகே, ஸோ நம்ம இந்த இடத்துல சால்வ் பண்ணுவோம். செகண்ட் சப்டிவிஷன், capital T equal to 40 degree Celsius enabled. If capital T equal to 40 degree Celsius. Okay, நேர equation 3ல substitute பண்ணுங்க. equation 3 என்ன இருக்கு இல்லையா, 40 minus 25 equal to 75. 40 minus 25 equal to 75 into 11/15 the whole power t/10. Okay, 11/15 the whole power t/10. Okay, நமக்கு இப்போ இதில் டீயோட வேல்யூ ஸ்மால் டி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ மாதிரி இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 40 minus 25 ஒரு 15 இந்த 75 கீழே கொண்டு வந்துடலாம். அப்போ 15/75 equal to 11/15 the whole power t/10. ஓகே, இப்போ 15 75 கட் பண்ணிடுச்சுன்னா 1/5. சரிங்க, 1/5. ஸோ இப்போ அடுத்து நமக்கு கிடைக்கிறது 1/5 equal to 11/15 the whole power t/10. நமக்கு டீயோட வேல்யூ தான் வேணும். இந்த டீ வந்து பவரில் இருக்குது. பவரில் இருக்கிறத கீழே கொண்டு வர்றதுக்கு ஒரே ஆப்ஷன் ரெண்டு பக்கமும் லாக் எடுக்கிறது மட்டும்தான். சரி, அதனால் ரெண்டு பக்கம் லாக் எடுக்கிறேன். அப்போ லாக் 1/5 equal to log 1/5 equal to இந்த t/10 முன்னாடி வந்துடும் log 11/15. log 1/5 equal to log 11/15 அப்படின்னு ஆயிரும். ஓகே, இப்போ இதை நான் எப்படி பிரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த log 1/5 இருக்கு இல்லையா, இதை log 1 minus log 5 அப்படின்னு எழுதிக்கலாமா, ஈக்குவல் டு t/10. இந்த டைம் அப்படியே இருக்கும், பிகாஸ் இதனோட வேல்யூ வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. அதனால் log 11/15 அப்படியே இருக்கட்டும். log 1ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 0 மைனஸ் log 5ஓட வேல்யூ, log 5 வந்து log 5ஓட வேல்யூ 1.6094. ஓகே, அப்போ 1.6094 equal to t/10 log 11/5ஓட வேல்யூ. log 11/5 வேல்யூ minus 0.3101. minus 0.3101. ஓகே, இந்த ரெண்டு வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்த லைன் பண்ணுறப்ப இந்த 10 கொண்டு இங்கே மல்டிப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் minus 16.094 equal to minus 0.3101 t அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த மைனஸையும் கட் பண்ணிடலாம். இந்த 0.3101 கீழே போனீங்க அப்படின்னு சொன்னால் t equal to
16.094 divided by 0.3101 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ரெண்டு பக்கமும் ஒரு 10,000 மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து என்ன ஆகும்னா 16.0940 ஆகும். கீழே வந்து 3101 அப்படின்னு ஆகும். இதை ப்ராப்பராக டிவைட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்சர் வந்து 51.89 மினிட்ஸ் நிமிடங்கள் அப்படின்னு கிடைக்கும். ஓகே, அப்போ டெம்பரேச்சர் 40 டிகிரி செல்சியஸாக இருந்துச்சுன்னு சொன்னால் டைம் வந்து 51.89 மினிட்ஸ்ங்கிறது ஒரு நேரத்தில் தான் டெம்பரேச்சர் வந்து 40 டிகிரி டெம்பரேச்சரை ரீச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ப்ராடக்ட் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.